ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ எல்லோரும் ஹாப்பி அண்ட் சேஃபாக இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோ கோயம்புத்தூரில் எடுத்தது தான். அண்ட் இது வந்து ஒரு ஸ்பெஷல் vlogன்னு சொல்லலாம். ஸோ இன்றைக்கி போட்டிருக்க அவுட்ஃபிட் வச்சே கண்டுபிடிச்சிருப்பீங்க நம்ம எங்கே போகிறோம்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் தான் போகிறோம். அதுவும் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு. என்னோடய ஹஸ்பண்டோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட மேரேஜ் தான். ஸோ ஐ எம் ஸோ எக்ஸைட்டட் பிகாஸ் நாங்கள் இதுக்கு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் ஃபைனலி இட்ஸ் த டே. ஸோ வாங்க நீங்களும் வீடியோக்குள்ளே வந்து என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ ஸ்டார்டிங் டு த எண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். அண்ட் எண்டில் வந்து நிறைய சர்ப்ரைசஸ் அண்ட் எங்களுக்கே வந்து சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. இந்த மாதிரி டான்ஸை நம்மளோட பாய்ஸ் எல்லாம் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக வீடியோவை எண்ட் வரைக்கும் பாருங்கள். அண்ட் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து சூலூர் தான் போயிட்டுருக்கோம். சூலூரில் தான் ரிசப்ஷன் ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ அதை அட்டென்ட் பண்ணுறக்காக தான் போயிட்டுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து கெட் டுகெதராக ஒரு இடத்துல வந்து நின்றுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து எல்லாருமே ஒட்டுக்கா போகிற மாதிரி தான் பிளான் இருந்துச்சு. ஸோ அப்படியே எல்லாருமே வந்துட்டோம். அதுக்கப்புறம் எங்களோட கசின்ஸ் என்னோடய ஃபேமிலிஸ் எல்லாத்துக்குமே அவரை தெரியும். ஸோ அவங்களையும் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபைனலி அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டாங்க. அண்ட் ஆல்சோ எங்களோட கசின்ஸ் எல்லாருமே வந்தாச்சு. ஸோ இனியொரு அண்ணாவும் வரணும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு இடத்துல நின்றுட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அந்த டைம் கொஞ்சம் ஃப்ரூட்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு எல்லாருமே ஹாப்பியாக வந்து பேசிகிட்டு இருந்தோம். ஸோ அதுவே ஒரு வந்து சூப்பரான ஒரு டைம்னு சொல்லலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சூலூரில் இருக்கிற டாக்டர் ஆர்சி ஆனந்தி மஹாலுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இங்கே தான் அவங்களோட ரிசப்ஷன் ஃபங்க்ஷன் நடக்குது. ஸோ கார் பார்க் பண்ணிவிட்டு எல்லாருமே வர டைம் பார்த்திங்கன்னா நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் ஃபைனலி நம்ம ஹால்குள்ளே என்ட்ராக போகிறோம். கல்யாண மாப்பிள்ளை நம்மளை ரொம்ப சீக்கிரமாக வர சொல்லியிருந்தாங்க. பட் ஆல்ரெடி நம்ம ரொம்ப லேட் ஆகிட்டோம். வெயிட் பண்ணிகிட்டே நமக்கு வந்து லேட் ஆகிடுச்சு. ஸோ டக்குன்னு சீக்கிரமாக கிளம்பி போய் அவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் கிளம்பி போயிட்டுருக்கோம். அண்ட் இங்கே க்யூட்டாக வெல்கம் பண்ணி ஒரு போர்டு வச்சுருந்தாங்க, அருண் அண்ட் பிரிசல்லா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்பவே க்யூட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் முன்னாடி பார்த்திங்கன்னா 2 டாய் பொம்மை மாதிரி ஒருத்தர் வந்து நின்றுட்டு எல்லாத்துக்குமே குட்டீஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச மாதிரி அவங்களுக்கு பலூன்ஸ் எல்லாம் கொடுத்து இன்வைட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனலி உள்ளே வந்துட்டோம். இங்கே வந்து ப்ரீ வெட்டிங் ஷூட்டோட வீடியோஸ் எல்லாம் ப்ளே பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சது. பிகாஸ் நம்ம வந்து மீடியாவில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் பார்க்க முடியும். பட் இங்கே வரவங்க பெரியவங்கலேருந்து எல்லாருமே வந்து இந்த வீடியோஸ் பார்க்குறது வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் அழகாக ப்ளே பண்ணி வச்சுருந்தாங்க பெரிய டிஸ்பிளேயில். ஸோ ஸோ ஃபைனலி நம்ம பார்த்திங்கன்னா அண்ணாவையும் அக்காவையும் மீட் பண்ணியாச்சு. ஸோ ரொம்பவே அழகாக க்யூட்டாக ட்ரெஸ் பண்ணி ரொம்ப சூப்பராக இருந்தாங்க. ஸோ அவங்களையும் பார்த்து கொஞ்ச நேரம் பேசிட்டு வந்து உட்காந்துட்டு இருந்தோம். ஸோ நம்ம போகிறப்ப பார்த்திங்கன்னா டிஜே வந்து சாங்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்தது. அவங்க டைமுக்கு ஏற்ற மாதிரியும் நிறையா பிளான் பண்ணி சூப்பராக சாங்ஸ் எல்லாம் அதுக்கேற்ற மாதிரி ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம பசங்க பார்த்திங்கன்னா உள்ளே போயிட்டு இந்த சாங்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணுங்கள், அவங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ த ஹோல் வெட்டிங் ஹாலே பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியாகவும் ஃபன் மூடில் போயிடுச்சு. ஸோ அது நான் சொன்ன மாதிரி நம்ம பாய்ஸ் உள்ளே போயிட்டு சாங்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணிவிட்டு அவரை அங்கேருந்து சிரிக்க வைக்கவும் அவரை பார்த்துட்டும் என்னமோலாம் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. பிகாஸ் பசங்கனாலே தெரியும் இல்லையா, ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது நார்மல் ஜோன்லேயே போக மாட்டாங்க. ரொம்ப ஹாப்பியாக ஃபன்னாக கொண்டு போகிறக்கு தான் பார்ப்பாங்க. ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் அந்த அண்ணாவை வந்து எப்படியாவது கீழே கொண்டு வந்து டான்ஸ் பண்ண வைக்கணும்னு தான் அவங்களோட பிளானாகவே இருந்துச்சு. ஸோ அதையும் எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். கிளிப்பிங்ஸில் உங்களுக்கு பார்த்தோன்னா கண்டிப்பாக தெரியும்.
லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா ரிலேட்டிவ்ஸும் ஃபோட்டோ எடுக்கிற டைமில் அண்ணாவை கூட்டிகிட்டு வந்து கீழே நின்று டான்ஸ் பண்ண வச்சுட்டாங்க. ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்தது. அவங்களும் நின்று டான்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இது பார்க்கவே வந்து ஒரு சூப்பரான ஒரு மூமெண்ட்டுன்னு சொல்லலாம். இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் தான். அண்ட் பக்கத்தில் அவங்களோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஸோ எல்லாருமே பார்த்து ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் அவங்கள ஃபோட்டோ எடுக்க வேணும், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி தாட்டி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு அந்த அண்ணா வந்து கூட நின்று ஹாப்பியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் போயிட்டு இருந்தார். ஸோ அதோட கிளிப்பிங்ஸ் எல்லாம் தான் நீங்கள் இங்கே பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம போனதே பார்த்திங்கன்னா ஒரு 8:30 அந்த மாதிரி தான் வந்து வெட்டிங் ஹாலே ரீச் ஆனோம். ஸோ அங்கே 1 ஹவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஒரு 9 போல் வந்து சாப்பிடவும் வந்தாச்சு. ஸோ நம்ம ஃபேமிலியாக வந்து சாப்பிட வந்துட்டோம். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு பிடிச்ச டிஷ்ஷஸ் எல்லாமே வந்தது. எஸ்பெஷலி பிரியாணி. அதுவும் வந்து கல்யாண சாப்பாடு பிரியாணினா வந்து அதோட டேஸ்ட்டே வந்து தனி டேஸ்ட் தான். ஸோ ரொம்பவே யம்மி அண்ட் டேஸ்டியாக இருந்துச்சு. ஸோ எல்லாருமே திருப்தியாக சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஸோ டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ முன்னாடியே நான் வந்து காட்டியிருப்பேன், மெனு எல்லாமே போட்டிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி தான் இங்கே பிரியாணி, சிக்கன் ஃப்ரை, ரைத்தா, அதுக்கப்புறம் ஸ்வீட்ஸ், அப்புறம் ஹல்வா, அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ அது எல்லாமே ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. ஸோ எல்லாருமே நல்லபடியாக சாப்பிட்டு இருந்துருச்சோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே உங்களுக்கு தெரியும் நான் ரொட்டி, அதுக்கப்புறம் அதோட கிரேவி எல்லாமே கொடுத்துருந்தாங்க. ஸோ அருணனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து அவங்க கேப்சர் பண்ண மெமரிஸ், ஃபோட்டோஸ் எல்லாமே ஒரு வீடியோவாக க்ரியேட் பண்ணி இந்த கிளிப்பிங்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருந்தாங்க அந்த டிஸ்பிளேயில். ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ சாப்பிட்டெல்லாம் முடிச்சு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளும் போய் ஸ்டேஜில் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அந்த டைமில் அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கொஞ்சம் நிறைய பேர் வந்திருந்தாங்க இல்லையா, அவங்களாம் முன்னாடி ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருந்தாங்க. நம்ம வந்து சரி கொஞ்சம் நேரம் அண்ணா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நம்மளும் ரிலாக்ஸாக உட்காந்துட்டு வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே அவங்க ஸ்டேஜில் என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு ரிலாக்ஸ்டாக உட்காந்துட்டு இருந்தோம். அண்ட் இன்னும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஷால் எல்லாம் போட்டுவிட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸ், அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து நிறைய சூப்பராக கேக் கட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பேர் வீடியோஸ் ப்ளே பண்ணியிருந்தாங்க. அண்ட் கொஞ்சம் பேர் இந்த மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்திருந்தாங்க. ஸோ ஸோ ஃபைனலி நம்மளும் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். அண்ணா கூட கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த சிக்னேச்சர் போஸை எப்போவுமே விட மாட்டாங்க. பொண்ணை வந்து தனியாக நிற்க வச்சுட்டு பாய்ஸ் எல்லாம் வந்து ஒட்டுக்கா ஃபோட்டோஸ் எடுக்கிறது. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் ரிப்பீட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நம்மளை தள்ளி அந்த பக்கம் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் நின்று ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த வீடியோவில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஒழுங்காக போஸ்ட் கொடுக்காம டான்ஸ் ஆடிட்டோம், ஃபன் பண்ணிட்டோம், ரொம்பவே சூப்பராக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க.
ஸோ நாங்கள் சைடில் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க ரிலேட்டிவ்ஸ் கொஞ்சம் பேர் இன்னும் கொஞ்சம் பெருசெல்லாம் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நின்றுட்டாங்க. ஸோ அந்த டைமில் நம்ம சைடில் நின்று குரூப் ஃபோட்டோ ஒன்று எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் ஃபைனலி நம்ம ஃபோட்டோஸ் எடுத்தாச்சு. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்டோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் தான் இவங்கெல்லாம். சின்ன வயசுலேருந்து படிச்சுட்டு இருந்தவங்க தான். லைக் ஃப்ரம் எல்கேஜி டு 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எல்லாருமே ஒட்டுக்கா படித்தவங்க தான். ஸோ பார்க்கும்போதே ரொம்ப சூப்பராக இருந்தது. இன்னுமே அவங்க ஒட்டுக்கா இருக்காங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு ஹாப்பியான விஷயம்னு சொல்லலாம். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு மூமெண்ட் வந்துருச்சு. என்ன கொஞ்சம் எல்லாரும் சுற்றி நினைக்கிறதா சேஸ்லாம் ரவிக்கு பெரிய சர்க்கிளாக வாங்க. ஏன்னா ஒரு 5 வருஷம் கழிச்சு இந்த வீடியோ போட்டு பார்க்கும்போது நமக்கே ரொம்ப பிடிக்குன்னு பார்த்துக்கோங்க அப்படி இருக்கு அந்த மாதிரி. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் 2 பேருக்கு ஏதாவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். வாழ்த்துக்கள். ஒரு பலமான கே தண்ணி கொடுத்துடலாம். கங்க்ராச்சுலேஷன்ஸ். இது ஆளு கொண்டு வந்து கொடுத்துறேன். என்ன பண்ண போகிறாங்கன்னா எங்களோட ஹீரோ வந்து ஃபஸ்ட்டு ஹீரோயின்ட்ட ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து ஹீரோயின் வந்து ஹீரோயிட்ட ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. யார் செம்மையாக பண்ணாங்கன்னு சுற்றி இருக்கவங்க கை தட்டு வச்சு நாங்கள் கண்டுபிடிச்சிடுவோம். ஆனால் நார்மலாக இருக்கக்கூடாது, டிஃப்ரெண்ட்டாக சினிமோட்டிக்காக பயங்கரமாக அப்படி நீல் டவுன் பண்ணி கையை பிடிச்சி ஒரு சுற்றி டிஃப்ரெண்ட்டாக. ஓகேவா? அண்ணே பதறாதீங்க ரெடியா? இல்லை கை தட்டினாங்கன்னா அவங்க அப்படியே என்கரேஜ் ஆவாங்க. ரொம்ப மேக் சம் நாய்ஸ் गाइस. ரெடியா? ஓகே. ஸோ ஒரு கவுண்டர்லேருந்து போ. ஸோ நான் சொன்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு மூமெண்ட் வந்துருச்சு. ஸோ இந்த டிஜே வந்து கடைசியில் இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் வைப்பாங்கன்னு நம்ம நினச்சே பார்க்கல. ஸோ எல்லாத்தையும் வர வச்சு வாங்க டான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு நின்று ப்ரப்போஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பரான ஒரு மூமெண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணிட்டாங்க. ஸோ த ஹோல் ஃபங்க்ஷன் ஹாலே இவங்க முன்னாடி தான் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பசங்கள்லாம் வந்து நின்றுட்டு சூப்பராக குத்து சாங்ஸ் எல்லாருமே போட்டுட்டாங்க. ஸோ நான் இங்கே வந்து பேசாமல் அந்த வீடியோஸ் எல்லாம் ப்ளே பண்ணணுன்னு தான் எனக்கு ரொம்ப ஆசை. பட் காப்பிரைட்ஸ் வந்துடும். அந்த இஷ்யூனால தான் என்னால் வீடியோஸில் இருக்கிற சாங்ஸ் எல்லாம் உங்களுக்கு காட்ட முடியல. பட் சாங்ஸோட டான்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ இங்கே பார்த்தாலே தெரியும் அந்த சாங்ஸோட டான்ஸ் பண்ணதெல்லாம் வந்து வேறு லெவலில் எல்லாருமே இறங்கி நின்று ஆடினாங்க. அதுவும் நம்ம பாய்ஸ் எல்லாம் இப்படி ஆடுவாங்களானே தெரியல. ஸோ அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணாத மூமெண்ட்ஸ் எல்லாம் நடந்துச்சு. ஸோ டிஜே பார்த்திங்கன்னா பாட்டெல்லாம் ரொம்ப சூப்பராக செலக்டிவான சாங்ஸ் கொடுத்தனால குட்டி குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் செம்மையாக ஆடிட்டு இருந்தாங்க. ஸோ இது நான் டோட்டலி அன்எக்ஸ்பெக்டட் மூமெண்ட் தான் சொல்லலாம். எல்லாருமே வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு தான் பார்த்துட்டு இருந்தாங்க. பசங்கள்லேருந்து சரி, அவரோட ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு ஒரு செட்டாக வந்து நின்று ஆடிட்டே இருந்தாங்க. ஸோ இது பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது. இன்னும் கொஞ்சம் நேரம் நின்று அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாங்கிற மாதிரி தான் இருந்தது. நாங்கள் முன்னாடியே கிளம்புற மாதிரி தான் பிளான். பட் இதெல்லாம் வந்தக்கப்புறம் இல்லை, ஃபுல் டிஜே கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் போகணுன்னு சொல்லி டிசைட் பண்ணிவிட்டு அந்த எனர்ஜியோடு நின்று ஆடிட்டு இருந்தோம். ஸோ இந்த வெட்டிங் ஃபங்க்ஷனை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி இந்த வீடியோஸ் எல்லாம் இருந்துச்சு.
கடைசி வரைக்கும் எனர்ஜி குறையாமல் நின்று எல்லாருமே ஆடிட்டு இருந்தாங்க. அண்ட் ஃபைனலி பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் கூட வந்து நின்று பக்கத்தில் நின்று ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த கேங் கூட நானும் கொஞ்ச நேரம் நின்று டான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ டிஜே பார்த்தீங்கன்னா இப்போத்த ட்ரெண்டிங்கில் இருக்கிற சாங்ஸ் எல்லாமே ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. குத்து சாங்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய ஹுக்கப் ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதை வந்து மிஸ் பண்ணாமல் போடுவோம் குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும். ஸோ அந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து பாய்ஸ் போட்டு ரொம்ப ஃபன்னாக ஹாப்பியாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ எனர்ஜி குறையாமல் கடைசி வரைக்கும் நின்று சூப்பராக பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நான் நினைக்கிறேன் இந்த ஃபங்க்ஷன்லேயே வந்து ஒரு சூப்பரான மூமெண்ட்டுன்னு சொன்னேன்னா இந்த ஒரு மூமெண்ட் தான். ஸோ இதை கேரி பண்ணுறதுக்காகவே நான் இந்த வீடியோஸ் எல்லாம் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இதை பார்த்து எல்லோரும் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்களும் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் உங்களுக்கும் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக மேரேஜ் ஹாலில் இந்த மாதிரி ஒரு ஃபன் ஃபில்டான மூமெண்ட் எல்லாம் போட்டு என்ஜாய் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மெமரிஸ் வந்து நமக்கு வந்து கடைசி வரைக்கும் இருக்கும். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பாய்ஸ் எல்லாம் வந்து மாப்பிள்ளை அண்ணாவை போட்டு ஒரு வழி பண்ணி எடுத்துட்டாங்க. ஸோ செம்ம ஹாப்பியான ஒரு எண்ட் நோட்டோட நம்ம டிஜே வந்து சூப்பர் சாங் எல்லாம் போட்டு ஃபைனலாக எண்டு பண்ணிட்டாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ நம்ம கடைசியாக தான் வெளியே வந்தோம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் மண்டபத்துலேருந்து எல்லாருமே வெளியே வந்துட்டாங்க. நம்ம ஒரு 11:30 12 போல் ஆயிடுச்சு. ஸோ அப்படியே நம்ம ஃபேமிலியெல்லாம் கூட்டிகிட்டு அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இந்த vlog கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அண்ட் ரொம்ப ஹாப்பியான ஒரு மூமெண்ட்டாக தான் இருந்துச்சு. ஸோ இந்த vlog வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 month பேக் எடுத்தது. ஸோ நிறைய வீடியோஸ் எல்லாம் பைல பண்ணனால என்னால் வீடியோ போட முடியல. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறது எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். ஸோ அடுத்த வீடியோ வர வரைக்கும் until then டாட்டா பாய், see you guys.